அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளில் யோபு 10:10 அவருடைய தரிசனத்தின் வாழ்க்கையை அங்கு அவர் ஒப்புவிக்கிறார். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணி நரம்புகளாலும் தசைகளாலும் இசைத்து எலும்புகளை கொடுத்து. ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் தன் தாயின் கர்ப்பத்தில் உருவான அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனிடத்திலே சமர்ப்பணம் பண்ணுகிறார். நீங்கள் தான் என்னை உருவாக்கினீங்க, என்னை பராமரிச்சிங்க, என்னை பாதுகாத்தீங்க, உம்முடைய பராமரிப்பு என்னை காப்பாற்றினது என்று சொல்லி முடிப்பார். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளில் தேவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை பராமரிக்க வல்லவர். என்னை அழைத்த கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு யோபுவை போல உத்தமனாய் தேவனோடு கூட தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ நீங்கள் தொடங்குவீர்கள். தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட இன்னைக்கு யாருன்னா உங்கள் வாழ்க்கை குறித்து எதனா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, என் தேவன் பார்த்துக்கொள்வார், என் இயேசு பார்த்துக்கொள்வார், என் தரிசனமான வாழ்க்கை கொடுத்த என் தேவனாய் என்னை கைவிடுவார், அவரே என்னோடு கூட இருக்கிறார், என்னை உருவாக்கினவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளங்கையில் வைத்திருக்கிற என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் என் பலனும் என் கீதமுமானவர், என் ஆத்துமனேசர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் ஒரு நாள் உங்கள் தரிசனத்தின் வாழ்க்கை இழந்தவைகள் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்து உங்களை சாட்சியாய் வாழ வைப்பார். ஆமென். இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை துதியுங்க, தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்கள் குடும்பத்தை அவர் பராமரித்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.